புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, ஆமென், இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த பாட்டு ரொம்ப தப்பா, அதாவது எதுவுமே வேண்டாம் எனக்கு இயேசு போதும். அன்னைக்கு சாமிகான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்படி சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லியிருந்தேன். எதுவும் வேணாம், எனக்கு இயேசு போதும். எனக்கு வந்து எனக்கு ஐஸ்வர்யம் வேணாம், இயேசு போதும். எனக்கு எதுவும் வேணாம், இயேசு போதும். இவர் அப்படி எழுதவே இல்லை, எனக்கு இயேசு போதும். ஏன்னா புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். அதனால இயேசு போதுமே, அப்படி வரா, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு போதுமேனா இதெல்லாம் எனக்கு செய்றாருல, அதனால எனக்கு இயேசு போதும். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு என் வாழ்க்கையை குறித்த திட்டம் பீஸ்ஃபுல்லான லைஃப் தான். அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏதாவது எதிர்மறையான ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள வர்ற மாதிரி இருந்தா தேவன் அதை கொடுக்கிறார் என்று நினையாதிருங்கள். தேவன் அதை எனக்கு தரவில்லை. ஏன் தேவன் அதை தரவில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் என் லைஃப் எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அமர்ந்த தண்ணீரண்டை, அதான் சொல்றேன், மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை கொண்டு போய் இந்த அருவி பொது பொது பொதுன்னு விழுந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம். என்ன தண்ணி குடிக்காதான், பயந்துக்கிட்டே இருக்குமா சவுண்டை கேட்டு. அதனால எங்கடா சத்தமே இல்லாமல் இருக்கு, அப்படியே சத்தமே இல்லாமல். உங்களை யாராச்சும் கோவப்படுத்தினா அவருக்கு வரும் பாருங்க கோவம், யார் அவன். ஒரு தடவை தீர்க்கதரிசி கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பெரிய காரியத்தை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு நான் ஃபோனில் யாரையா இப்படி சொன்னேன், ஏன்பா அது இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அவர் யார் அது, கர்த்தருடைய ஆவியான கோவப்படுறாரு. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் டென்ஷன் ஆகிற விரும்ப மாட்டேன்றார். அவன் எப்படி இருக்கணுமா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறான். ஏன்னா காட்ஸ் டிசைன் அதுதான் சார், காட்ஸ் டிசைன் அது. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குதோ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் பதட்டத்தை போக்குதுனால அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது தேவனுக்கு சித்தம் இல்லாத எண்ணம், இது தேவனுக்கு சித்தம் இல்லாத இடம், இது தேவனுக்கு சித்தம் இல்லாத விஷயம். இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை மீறி டிவி பார்த்துருவீங்களா உங்களுடைய மனசில் படபடப்பை வச்சுட்டு. அப்போ உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஆவியானவரே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். He is talking to you. ஆமாம், வயசுக்கு வராட்டி அதை விட்டுருங்க. என் அன்புக்குரியவர்களே, எரேமியாவை அந்த அனுபவத்துக்குள்ளே தேவன் கொண்டு போனார், அவனை பிடிச்சி தூக்கிட்டு போனார். ஸோ தட்ஸ் another level experience, live it. என்ன சொல்ல வரேன்னா, பீஸ் ஆஃப் மைண்டை கெடுக்கிற எதுவுமே தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. இஃப் யூ ஆர் ட்ரபிள்ட் இன் யுவர் ஸ்பிரிட் அப்படின்னா அது தட் இஸ் யூ ஆர் இன் அ ராங் வே அப்படின்னு அர்த்தம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது அழகான ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. அதனால் கர்த்தர் நம்மளை பயங்கரமான இடத்துக்கெல்லாம் கொண்டு போவார், அதிலிருந்து நம்மளை சாட்சியாக வெளியே கொண்டு வருவார்னு நினைக்காதீங்க. தேவன் பிசாசு செய்கிற விஷயங்களை தனக்கு சாட்சியாக பயன்படுத்திக்கிறாரே ஒழிய தேவன் அந்த விஷயத்தை செய்வது இல்லை. ஏன்னா உங்கள் பாதை அவருடைய பிளான் படி ராஜ பாதை.
அப்போ இந்த இந்த அமைதியான தண்ணீர் இல்லாமல் ஒன்று வருதுனாலே உடனே அதை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் சமாதானத்தை கெடுக்கிற இந்த காரியத்தை வெளியே போ. ஏன்னா அவர் என்னை பசுமையான புல்வெளியிலே அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவன். கிறிஸ்டியன் லைஃப் அது என்னன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். என் அன்புக்குரியவர்களே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒன்று, என்னை புல்லுள்ள இடத்துக்கு தான் கூட்டு போகிறாரு. வனாந்திரத்துக்கு கூட்டு போகிறது தைரியமாக ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் மேய்ப்பர் உங்களை செழிப்பை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகிறார். யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களை வறட்சியை நோக்கி கூட்டிகிட்டு போனால் அவர்கள் கல்லரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். இல்லை சார், தியாகத்தை பற்றி ரொம்ப பேசுகிறார் சார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார். சார் நிறைய புல்லுள்ள இடங்களாக எங்களை மேய்க்கிறாரு, செழிப்பை பற்றி பேசுகிறாரு. அவர் நல்ல மேய்ப்பன். ஏன்னா பைபிள் சொல்லுது, செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு போய் விடுகிறீர். ஸோ நம்பர் 2 ப்ராஸ்பர்டு லைஃப். நம்பர் 3 ப்ளசன்ட் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப். நம்பர் 4 கொண்டு போய் விடுகிறார். தேவன் இப்படி காட்ட மாட்டாராம், தம்பி அதான்ப்பா பார்த்து போய்க்க அப்படி சொல்ல மாட்டாராம். இல்லை வாப்பா உன்னை அப்படி கைட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாராம். அது ஆங்கிலத்தில் சரியா இல்லை. ஹி லீட்ஸ் மீ இன் முட்ஸ்டைன், ஆனால் ஹி ட்ராப்ஸ் மீ. லீட்ஸ் மீனா கைட் மீனா அப்படி போப்பான்னு அர்த்தம். லீட்ஸ் மீனா வாப்பா அப்படின்னு அர்த்தம். ட்ராப் மீனா இறங்கியப்பா அப்படின்னு அர்த்தம். தேவன் என்னை கொண்டு, சொல்லுங்க கொண்டு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் நம்பாட்டினா கூட இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி உங்களுக்குள்ளே இப்போதைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எழுதி வச்சுக்காங்க. நவம்பர் 31க்குள்ளே 30-31 இப்போ உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனை இருக்காதுன்றேன் நான். இருக்காது சார். யூ வில் see the solution or you will see the success. ரெண்டில் ஒன்று நடந்துடும். உங்களுக்கு பிரைட் ஆயிரும், உங்கள் மைண்டு பிரைட் ஆயிரும், கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா நீ வெளிச்சத்தில் நடக்கிறதா தேவ சித்தம். தேவன் தான் என்ன நடத்துறாரு? இல்லவே இல்லை. தேவன் உங்களை நடத்துறது எல்லாம் புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீர் அண்டையும் தான். எதுக்கு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு? மேய்ப்பனுடைய இருதயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் கடவுள் யாரு? இதை படிக்கும்போது தெரியுது. என்னன்னா அவர் என் மேய்ப்பராக இருக்கிறனால நான் தாழ்ச்சி அடையவே முடியாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப கடவுள் யாரு? என்னை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ரெண்டாவது, என்னை வந்து செழிப்பில் தான் வச்சிருப்பாரு. கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நீங்கள் செழிப்பானா தான் நானும் செழிப்பாக முடியும். நீங்கள் எல்லாம் பாஸ்ட் ஆனால் தான் நான் பிஷப் ஆக முடியும். நீங்கள் எல்லாம் லட்சாதிபதி ஆனால் தான். ஆமாம், நான் கோடீஸ்வரன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலர் கோடீஸ்வரர் ஆனாலும் நான் லட்சாதிபதி ஆக முடியாது போல. என்னது காட்ஸ் ஹார்ட், அவ்வளோதான். சங்கீதம் 23 எதை காட்டுதான்? தேவனுடைய மனசை காட்டுது. ஒரு மெய்ப்பன், இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன்ட்டார். அப்போ ஒரு மெய்ப்பன் வந்து என்ன செய்வாரோ அதுதானே செய்வார் அவர். ஒரு மெய்ப்பன் என்ன செய்கிறான்? வனாந்திரத்துக்கு கூட்டு போல. ஒரு மெய்ப்பர் பதட்டமான இடத்துக்கு கூட்டு போல. அமர்ந்த தண்ணீரண்டை. தேவன் பாதுகாப்பாக மட்டும் நடத்துகிறவர் இல்லையா, தேவன் பயம் இல்லாமல் நடத்துகிறவராம். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார். பாதுகாப்பாக நடத்துறது வேறு, பயம் இல்லாமல் நடத்துகிறது வேறு. சென்னைக்கு போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறுறீங்க, டிரைவர் சொல்கிறாரு உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறேன், ஆனால் உள்ள சீட்டில் அதனால் முன்னாடி இருக்க பஸ்ஸு முன்பக்கம் இருக்குல்ல அதில் உங்களை கயிறோட கட்டி போட்டுறேன், ஆனால் எங்கேயும் மோத மாட்டேன் சார், உங்களுக்கு 200% நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் முன்னாடி வச்சு கட்டிட்டு கும்முன்னு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் ஊரில் போய் உங்களுக்கு சூப்பராக இறக்கி விட்டுறாரு. ஆனால் அங்கங்கே நேராக பஸ்ஸுக்கு முன்னாடி போய் அடிக்கிறாப்புல பிரேக்கு அப்படியே போய் ஊரில் போய் இறக்கி விட்டோன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டேன். நீ பாதுகாப்பாக கொண்டு வந்த, ஆனால் பயம் இல்லாமல் கொண்டு வரல. ஆனால் தேவன் உங்களை பாதுகாப்பாய் கொண்டு வருகிறவர் மட்டுமல்ல, உங்களை பயமே இல்லாமல் கொண்டு வருகிற தேவன். பயமில்லாமல் உங்களை கொண்டு வருகிற தேவன். ஒரு வசனம் இருக்கிறது சங்கீதத்திலே, வாசிப்போம். எங்கே இருக்குது அந்த வசனம்? சங்கீதம் 80
சங்கீதம் 78:53. 78:53 வாசிங்க. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். கை தட்டுங்க அவருக்கு. அவர் பத்திரமா மட்டும் வழி நடத்தலையாம், பயப்படாம வழி நடத்திருக்காரு. சார் சில சொல்ல பயப்பட பத்திரமா தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அது என்ன ரோலர் வாட் இஸ் தட், அதில் உட்காரும்போது நீங்க பத்திரமா தான் இருக்கீங்க, ஆனா பயத்தோடு இருக்கீங்க. ரோலர் கோஸ்டரா, அதில் நீ உட்காரும்போது அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம ஊரில் வச்சுருக்காங்க ராட்னம், பத்திரமா தான் இருப்போம், ஆனால் பயத்தோடு இருப்போம். என்னை தூக்கி உட்கார வச்சேன், உட்காந்து அவன் என்ன செஞ்சான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி மேலே கொண்டு போய் என்னை நிப்பாட்டி கீழே டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி நான் டிக்கெட் வாங்கிடுவேன் போல இருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கிருபைக்குள்ள வந்ததுக்கப்புறம் அதான் அது 4 பேர் உட்கார இடத்துல 2 பேரை தான் உட்கார வச்சிருக்கேன். அது பேலன்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கு. அது சொல்ல சார் இரு சார் போட்டுருவோம், நீங்கள் எடுத்துட்டீங்களான்றா. இப்போ ஒன்று அவனை பகச்சிக்க கூடாது. மெதுவா இறக்குப்பா. மெதுவாக கீழே வந்தவொடனே இந்த டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன், நாட்டுக்கு வரல, என்னை விட்டு இறங்கிட்டேன் சுத்தலை. சார் பாதுகாப்பு இருக்கு சார், பாதுகாப்பு இருக்கியா, ஆனால் பயமாக இருக்கு. தேவன் அப்படிலாம் உங்களை நடத்த மாட்டாருங்க. அப்படி நடத்த மாட்டார். தேவன் உங்களை நடத்தும் போது பயமே இல்லாமல் நடத்துவார். சார் எப்படி இது? அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயம்ன்றதுக்கு இடமே கிடையாது. இது தேவன் அனுமதிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. தேவன் அனுமதிக்கிற வாழ்க்கையில் பயமே வராது. உங்க பிள்ளை நீங்க பயமுறுத்துவீங்களா? அப்புறம் எப்படி தேவன் உங்களை பயமுறுத்துவார்? பயம்னு ஒன்று வந்துச்சுனாலே அது பிசாசு சார். உங்களை சர்ச்சுக்கு போக விடாமல் பயமுறுத்தி உட்கார வச்சிருக்கவனா இருந்தாலும் சரி, உங்களை பரிசுத்த வாழ்க்கை வாழ்ற கூட உங்களை பயமுறுத்துனா அது பிசாசு தான். தேவன் ஒரு நாளும் பயம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி தன் பிள்ளைகளை வளர்ப்பதே இல்லை. ஏனென்றால் பயம் என்கிற ஆயுதம் தேவனுடைய ஆயுதமே இல்லை. தேவனுடைய ஆயுதம் அன்பு. அதனால நீங்க நல்லா கவனிங்களேன். பிசாசின் பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிக்கணும்? சுற்றி இருக்கிறவங்க பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஐயா மோசமானவங்க, நல்ல காரியம் வீட்டில் நடக்கிற நேரம் நீ பாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டு இருக்காத, எப்படி அப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள மிரட்டி ஒரு கைவசம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஆயுதம் பயம். அப்பயே கண்டுபிடிச்சிடும் இந்த ராஜ்யத்தை என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, பயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இது தேவனுடைய ராஜ்யம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பயத்தில் நடத்தப்படுது இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, எந்த நிமிஷம் பயம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீ துரத்திடலாம். ஏன்னா அது அப்பாவுடைய சரக்கு இல்லை. என் அன்புக்குரியவர்களே, அவர் கொண்டு போய் உங்களை விடுகிறார். அதனால் வாழ்க்கையில் சித்தத்தை தவற விட்டு விடுவோமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் மேய்ப்பரின் கீழே இருக்கிறது உண்மை என்றால், நல்ல மேய்ப்பர் உங்களோடு கூட இருப்பது உண்மை என்றால், அவர் உங்களை கொண்டு போய் விட வேண்டிய இடத்திலே கொண்டு போய் விடுவார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும். அதான் சங்கீதத்தில் கூட இன்னொரு இடத்துல ஒரு அந்த வசனம் வருதுன்னு நினைக்கிறேன், 107 28 29. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஓகே. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கொந்தளிப்புலாம் அமர்ந்துருமா? வாழ்க்கையில் மனம் என்கிற ஒரு கடல் கொந்தளிக்கும் போது நீ ஒரு சமூகத்துக்கு போய் நின்று இதுவரை இல்லாத அளவு ஒரு உயர்ந்த இடத்துல நடக்கக்கூடியவர்களை கர்த்தர் மாற்றுவார். அப்போ தேவ சமூகம் என்ன செய்கிறது? உங்கள் கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடக்குகிறது. 30ஆம் வசனம், அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து. கைத்தட்டுங்க, ஆமென். அவர் கேட்குறாராம், தம்பி என்ன துறைமுகம்ப்பா கேட்ட? தூத்துக்குடியா இல்லை பாம்பேயா? எந்த துறைமுகம்? ஐயா இந்த துறைமுகம், வா, நீ நாடின துறைமுகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கனவுகளை தேவன்
நிறைவேற்றுகிற காலம் வந்திருக்கிறது. அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கான வேலைகளை அவர் துவங்கி இருக்கிறார். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும். நான் சொல்கிறேன், அன்னைக்கு திரும்பி பார்த்து உன்னைக்கே நான் கூட நடக்கான்னு தான் சார் நினச்சேன், ஆனால் நடத்திட்டார் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென், 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 ஆமென். ஸோ உங்களை கொண்டு போய் விடுகிற தேவன், இட் ஷோஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் இன் ஹிஸ் கைடன்ஸ். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்கள், நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை கொண்டு போய் சேர்த்துருவார். ஆமென், ஆமென். பரலோகத்துக்கு வந்துடுவீங்களா? கொண்டு போய் சேர்க்கிறவர். நீங்கள் நாடுகிற துறைமுகம் எது, அந்த துறைமுகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருவார். இந்த பூமியில் கூட நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கை, அந்த நாடுகிற அந்த துறைமுகத்தை கொண்டு போய் சேர்ப்பார். இடையில பிசாசு நிறைய அப்படியே குழப்புறதுக்கு அது இதுன்னு வேலையை கட்டிக்கிட்டு, இட்ஸ் அ பீஸ்ஃபுல் லைஃப், இட்ஸ் அ ப்ரொடெக்டட் லைஃப். அடுத்த வருஷம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தேற்றி, அதாவது ஆத்துமா என்பது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். அவர் ஆவியில் பேசுகிற தேவன் மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸை அப்படியே டெவலப் பண்ணுவார் கர்த்தர். ஆத்துமானா உணர்ச்சி. தேவன் உணர்வுகளை கூட அப்படியே மாற்றுவாராம். இந்த யார் அடிக்கடி நான் சொல்லுவேன், யோனா, அவன் அப்படியே கோவத்தில் தானாக வந்து எங்கே உட்காந்துருக்கிறான், வந்து உட்காந்துருக்கிறான். கர்த்தர் பார்த்தார், என்ன குமரா, சினம் தணிந்ததா? இல்லை, நான் வந்து அப்படின்னு உட்காந்துருக்கிறான். அப்போ இவனை அப்படியே வந்து பார்ட்டி ரொம்ப கோவத்தில் இருக்கிறானேன்ட்டு டக்குன்னு ஒரே நாள் நைட்டில் ஒரு ஆமணக்கு செடியை வளர வைக்கிறார் சார். காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், அவனை அப்படியே மூடி நிற்கிது. ஒரு நாள் நைட்டு. இது எதுக்கு திரும்ப செஞ்சார்? அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு. சில நேரம் சரியான கோபத்தில் இருப்பேன் பாருங்க, டக்குன்னு ஜில்லுன்னு ஜிகர்தல் வார்த்தை கொண்டு வருவாய். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. சாப்பிட்ட உடனே குமரா சினம் தணிந்ததா அப்படின்றாரு. அவர் ஆஃபீஸில் மட்டும் உங்களை பார்க்குற தேவன் அல்ல, உங்களை வீட்டில் வந்து பார்க்குறவர். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கிச்சனுக்குள்ளே போய் கரண்டில் எதுவும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்போ கூட பார்த்து பண்ணுறல, வாப்பா அந்த ஏரியாவுக்குலாம் போகல என்று உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தேவன் அவர். தேவனை வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் பாருங்க, எல்லா பகுதியிலையும் பாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் உங்களோடு இருக்கிறவர், எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆமாம், நீங்கள் ஆலய ஆராதனையிலே பரிசுத்த பலிபீடத்திலே பாடிக்கொண்டிருக்கிற பல பாடல்கள் பாத்ரூமிலே கிடைத்தது என்பதை மறவாமல் இருங்கள். தேவன் கேளுங்க, என்ன விடுங்க, போய் பாட்டு எழுதுனால கேளுங்க. நான் கேட்டிருக்கேனே, இந்த பாட்டை எங்கே எழுதிங்கன்னா பாத்ரூம், நான் வந்து ரொம்ப ஜென்டிலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் ரெஸ்ட் ரூமில் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் உட்காந்துருந்தேன், டக்குன்னு ஒரு டியூன் வந்துச்சு, கர்த்தர் பாடிட்டாரான். என்ன ஆண்டவர் இங்கே பாருங்க, ஆமாப்பா ரெஸ்ட்டில் தான் நான் இருக்கிறேன். wherever there is rest I am there. என்ன வெக்கம்? சின்ன பிள்ளைய வந்து புதுசாக குழந்தையா இருந்து திடீர்னு வந்து வெக்கப்படுங்க பாருங்க, ஜட்டி போலே விடுற எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவ்வளோதான், கடவுள்கிட்ட அப்படித்தான். ஆதாம் புதுசாக வெக்கப்பட்டான். வெக்கப்படுறதுனாலே அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? பாவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆதாம் புதுசாக வெக்கப்பட்டான், பாவம் வந்துருச்சு. ஆனால் ஏதேன் தோட்ட வாழ்க்கை என்பது அவர்கிட்ட வெக்கப்படாமல் வாழ்கிறவர் அப்பா அவர். ஸோ தேவனை எல்லா பகுதியிலையும் பாருங்கள், எல்லா பகுதியிலையும் பாருங்கள். அப்படி இருக்கிற நபர்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே பாவத்திலே விழமாட்டார்கள். இந்த மேட்டரை தான் பேசணும், இதுக்கு மேலே பேசக்கூடாது. நீங்கள் முடிவு எடுத்தால் பாவத்தில் விழுந்துருவீங்க. எங்களுக்கு ஒரு ஸ்கூலில் டீச்சர், நான் +2 படிக்கும்போது இருப்பார், ரொம்ப க்ளோஸாக பசங்க கூட பழகுவார். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் முடிச்சு போனால் கூட பேசிகிட்டே இருப்பார். என்னடா என்ன இங்கே பேசிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுவார். பேசி சொல்லுவார், என்ன சொல்லு, எதுவும் கேட்கணுமா, பேசிடுமாடா, என்ன செஞ்சிருவார், ஏய் மாமா தம்பி ரொம்ப மேலே அப்படின்றாரு. பாவம் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு.
ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்நேகிதராக இருந்தார். நானாச்சும் பரவாயில்ல, நாங்கள் இந்த லெவலில் இருந்துடும். இன்னொரு குரூப் உட்காந்து உடச்சிடுவாங்க பாட்டில். என்னன்னா தேவன் வந்து அவரை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு நீங்கள் பார்க்குறனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல வேலைகளை பிசாசோடு சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையின் அத்தனை அறைகளுக்குள்ளும் அவரை அனுப்பும்போது அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குறதுனா என்ன? ஜெகோவா மெக்காதீஸ். நேற்று பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் அழகா பரிசுத்தம் பேசுவோம் ஒரு நாள், பரிசுத்தத்தெல்லாம் பற்றி. பரிசுத்தமாக்குதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், சிகரெட்டை பிடுங்கி சிகரெட் மண்டையில் போட்டுருவேன். இதுதான் பரிசுத்தமாக்குன்னு நினைக்கிறேன். அவன் என்ன செய்கிறான்? பயந்துட்டு போயிட்டு அங்கிட்டு போய் ஒரு கோல்ட் ஃபிளாக் ஃபில்டர் பற்ற வைங்க அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிடுங்கி போடுவதல்ல பரிசுத்தமாக்குவது. ஆனால் தேவன் என்னென்ன செய்கிறாரு? அவன் தம்மை போட்டு உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து அவன்கிட்ட பேசுகிறார். இங்கே பாருப்பா, ஒரு தம் அடிச்சுன்னு எல்லாம் முடிஞ்சா ஏதோ பேசுகிறார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக தம் அடிக்கிறத நிப்பாட்டுறவனா மாறிடுறான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் தம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் பரிசுத்தமாக்குகிற விதம் அது நீங்கள் நினைப்பது போன்றது கிடையாது. அதனால தான் 1ஆம் தேதி 50 பேரும் சர்ச்சில் பரிசுத்தமாயிடுறாங்க, 5ஆம் தேதி 50 பேரும் நாசமாக போயிடுறாங்க. இதை நம்ம பரிசுத்தமாக்குறது. ஆனால் தேவன் சத்தமே எல்லாம் வேலை பார்த்து சுத்தமாக முடிச்சிடாரு. அதை இவர் சொல்லுவார், நம்ம ஜூனியர் பாலையா சொன்னார், சிகரெட்டை சிகரெட்டை பற்ற வைக்கிறாராம். தேவன் அவர்கிட்ட பேசுகிறாரு. ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஃபாதர் பாட்டு. அந்த பாட்டை கேட்டவர் அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே அவர் வச்சுருந்த தம்பெல்லாம் போட்டுட்டு அவர் தம் அடிக்கிற நிப்பாட்டிட்டாராம். சொல்கிறார், இத்தனை வருஷம் ஆச்சு நான் தம் அடிக்கிற நிப்பாட்டிட்டேன், டோட்டலாக ஜஸ்டின். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் தேவன் என்ற டீல் பண்ணார். தேவன் பரிசுத்தமாக்குறதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை இங்கே கூப்பிடலை, ஊழியத்துக்கு கூப்பிடல, சர்ச்சு கூப்பிடல. பரிசுத்தமாக்குதலை உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு பக்கம் சாந்தர பாலாதி பலாபதூர மேன அஹத்துரமான மதியங்கோ கொஞ்சோண்டு இடம் கிடச்சி அந்த கொஞ்சோண்டு இடத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இந்த நிறைய இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆக்கிரமிக்கிறார். யெகோவா மெக்காதீஸ், பரிசுத்தமாக்குற கர்த்தர் உங்களை கூட பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறார். என் அன்புக்குரிய, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன், டைம் இல்லை, கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை, ஃபீலிங்ஸ் கனெக்டட் காட், என் ஃபீலிங்ஸை கேர் பண்ணுற தேவன். நான் சோர்ந்துட்டேன்னா நீங்கள் உடனே நேராக பைபிள் இருந்ததுன்னா அப்படிலாம் நினைக்காதீங்களேன். சிலனா அப்படி ஜோக் அடிப்பார். சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் மிகுந்த டிப்ரெஷனில் இருந்தப்ப தேவன் எனக்கு ஒரு ஜோக் அடிக்க சொன்னார். தேவன் ஜோக் அடிக்க சொல்ல, தேவன் எனக்கு ஒன்று சொன்னார், ஒரு ஜோக்கே அவர் சொன்னார். சொன்ன உடனே அவ்வளோ டீப் டிப்ரெஷன் கன்னு சிரித்து அந்த ஃபியர்லேருந்து டெலிவர் ஆகிட்டாங்க. will you believe it? புருஷன் கணவர் மரித்து 3ஆம் நாள் ஒரு வீட்டில் வந்து என்னை பேசுகிற கூப்பிட்டுருக்குறாங்க. குடும்பமே அழுதுகிட்டு இருக்கு. அங்கே போய் நிற்கிறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரெவலேஷனை ஜோக்கா சொல்கிறாரு. நான் சொல்லுவேன், செத்து வீட்டில் ஜோக் அடிக்கவா அப்படின்னு ஜோக்கா சொல்லுன்றாரு. நான் சொன்னேன் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் எல்லாருமே சிரித்தாங்க. சிரித்து அந்த மரணத்தை குறித்து, இது உலக பிரகாரமான சிரிப்பு இல்லை, ஒரு லைட் அவனுக்குள்ளே வந்துடும் சார். அன்றைக்கி என்ன சொன்னார் கர்த்தர், அந்த அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. அந்த ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டார், செத்துட்டார். அப்போ நான் கேட்டேன், முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கு எனக்கு இவ்வளோ நாள் அர்த்தம் தெரியல. இன்றைக்கி காலையில் தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் என்ன எல்லாம் அழுதுகிட்டே கேட்டாங்க. இந்த அம்மா வந்து 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் முந்தினவங்க இவங்க பரலோகத்துக்கு போய் பிந்திட்டாங்க. இப்போ தான் இவர் ரட்சிக்கப்பட்டார், பிந்தினவர் இவர் முந்திட்டார். ஸோ பரலோகத்துக்கு போகும்போது இந்த பிந்தினவர் தான். இந்த அம்மா நிறைய பரலோகத்தை பற்றி பேசியிருந்தாலும் அங்கே போகும்போது அவர் தான் சீனியர். வாமா வா 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 அப்படி கூப்பிட்டு போவார். அப்போ என் கணவர் பிந்தினவராக இருந்தாலும் முந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு லைட்டு தான் அங்கே வருது. ஸோ தேவனுடைய ஹேண்ட்லிங்கை வந்து நீங்கள் வந்து பிராக்கெட் பண்ண, இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தாதருங்கள். கர்த்தர் வந்து நீங்கள் தேவனோடு இருக்கும்போது எல்லா பக்கத்துலையும் பேசுகிறார். நான் அடிக்கடி கேட்பேன், ஏன் பைபிளை திறக்கும்போது நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க? பைபிளை திறக்கும்போது நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற, அதனால் நான் பேசுகிற கேட்குது. இதே சென்சிட்டிவாக நீ எல்லா இடத்துலையும் இரு, எல்லா இடத்துலையும் நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறார்.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சோலை பற்றி கேர் பண்ணாத வாழ்க்கை இல்லை, உங்கள் சோலை கேர் எடுக்கிறாரு. அதனால தான் அந்த மூத்த குமாரன் கோவிச்சிட்டு வெளியே நிற்கும் போது வந்து கூப்பிட்றாரு, வாப்பா, சரி விடுப்பா, வாப்பா. என்ன தேவன் பாருங்க. அதே மாதிரி தான் வந்து யோனா வந்து கூப்பிட்றாரு, வாப்பா, ஏய் சரி விடியா, ஏன்னா எவ்வளோ நாள் கோவமா இருப்ப. ஒரு தேவன் இறங்கி வந்து இப்பெல்லாம்